अस्सलाम वालेकुम वेलकम टू सादास किचन இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா மோத்திச்சூர் லட்டு தான் பார்க்க போகிறோம். மோத்திச்சூர் லட்டு பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்றாப்புல கரண்டு வேணும், பூந்தி பொரிக்கணும், பாகு செய்யணும், இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. அந்த மாதிரி வேலைலாம் நம்ம பார்க்க போகிறதே கிடையாது. குக்கரில் தான் நீங்கள் லட்டு செய்ய போகிறோங்க. குக்கரில் பண்ண போகிறோம். ரொம்ப சுலபமாக செய்ய போகிறோங்க. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே லட்டு செஞ்சிடலாம். வேலையும் ரொம்ப கம்மி தான், பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாக செஞ்சிடலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாங்க. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குல. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம்னு சொன்னோம் இல்லையா. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பக்கம் போகலாம் வாங்க. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. 1 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எதில் வேணால் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கிளாஸ் இல்லைனா பவுல் இருந்தால் அதில் கூட நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. எல்லாமே அதிலே நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் சர்க்கரைக்கு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த கப்பில் தான் நான் எல்லாத்தையும் அளவு எடுக்க போகிறேன். இப்போது இந்த தண்ணியில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்க்குறேன். இதுக்கப்புறம் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஃபுட் கலர் சேர்க்குறேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேருங்க, இல்லைனா விட்டுருங்க. உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க. நான் வீடியோக்காக மட்டும்தான் நான் இன்றைக்கி கலர் சேர்க்குறேன். கேசரி கலர், ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன். தண்ணியில் வந்து கொதி வரணும். இது இன்னொரு அடுப்பில் வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம் வாங்க. வச்சுட்டேங்க. இப்போ இன்னொரு கடாய் எடுத்திருக்கேன். இதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி நெய் எடுத்திருக்கேங்க. 1/4 கப் அப்படின்னா 50 கிராம் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய் கொஞ்சம் உருகட்டும். இப்போது நெய் உருகிருச்சு. இதில் 1 கப் அளவுக்கு நம்ம இன்றைக்கி என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ரவை, கோதுமை ரவை இருக்கு இல்லையா, அதான் நம்ம சேர்க்க போகிறோம். கோதுமை ரவை சேர்த்து இதை நல்லா வறுக்க போகிறோங்க. இந்த ரவை தான் நமக்கு வந்து பூந்தி மாதிரி வரப்போகுது. கோதுமை ரவை உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதில் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சர்க்கரை எடுத்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த நெய்யில் நல்லா வறுக்கணும். கலர்லாம் சேஞ்ச் ஆகாது. இதில் நல்லா வாசம் வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதிலே நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பையும் திராட்சையும் கொஞ்சம் சேர்த்து வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் வறுத்தா போதும், முந்திரியும் திராட்சையும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ சர்க்கரையை போய் பார்க்கலாம் வாங்க. சர்க்கரை தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு பார்த்திங்களா. இப்போது நான் வறுத்து வச்சுருந்தோம்ல ரவை, அது சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. நெய்யோடையே நம்ம சேர்த்துட்டோம். இப்போது மூடி போட்டு நம்ம 4 விசில் விட போகிறோம் மீடியம் ஃப்ளேமில். நீங்கள் நினைக்கலாம் அது கேசரி மாதிரி இருக்காதான்னு நீங்கள் நினைக்கலாம். கேசரி மாதிரிலாம் இருக்காதுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். இது வந்து 4வது விசிலுங்க. இப்போ வரப்போகிறது 4வது விசில். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அதோட ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கிருச்சு. இல்லை, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே குட்டி குட்டி பூந்தி மாதிரி இருக்குது பாருங்கள் ரவை. இது நல்லா சூடாக இருக்கும். இது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம். நம்ம இந்த கடையில் தானே பண்ணோம், அதே கடையில் எடுத்துக்கலாம். அதில் நெய்யில் தானே இருக்குது, அதனால் இதே எடுத்துக்கலாம். வேணுமா நீங்கள் வேறு பாத்திரத்துக்குள்ளே எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இதுலேயே. சேர்த்தாச்சு. இது நல்லா சூடாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம லட்டு பிடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்கலாங்க. இது கேசரி டேஸ்ட்லாம் இருக்காதுங்க. நீங்கள் நினைக்கலாம் கேசரி மாதிரி தானே இருக்குது அப்படின்னு. கேசரி டேஸ்ட்லாம் இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. கை பொறுக்கிற சூடே இருக்கட்டும். ரொம்ப சுலபமாக செஞ்சுட்டோம் பாருங்கள்.
மோத்திச்சூர் லட்டு பண்ணுறது அவ்வளோ கஷ்டங்க. குட்டி குட்டி பூந்தி போட்டு அதுக்கப்புறம் பாகு செஞ்சு அதில் செஞ்சு நிறைய வேலை இருக்கும். ஆனால் அது வேலை ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. அதே டேஸ்ட் இதில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கும் போது தெரியும், குட்டி குட்டி பூந்தி மாதிரி செம்ம சூப்பராக இருக்குங்க. லட்டு பிடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், குட்டி குட்டி பூந்தி மாதிரியே இருக்குது பாருங்கள். இன்னும் ஷேப் மட்டும் கரெக்டாக வரல, நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் நல்லா. அவ்வளோதாங்க, லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பக்கத்தில் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல, குட்டி குட்டி பூந்தி மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்படி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிடலாம். எல்லாத்தையும் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோக்கும் வந்து சேரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.